ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்திலேயே பெரிய ப்ராப்ளமே எவ்வளோ ஜிபி டேட்டா போட்டாலும் நம்மளுக்கு பத்துறதே இல்லை. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதிகமாக எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷனுக்கு போய் டேட்டா சேவரை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்து ஆன் பண்ணிடுறோம். ஆனாலும் நம்ம மொபைல் டேட்டா சீக்கிரமாகவே தீந்துடுது. இதுக்கு காரணம் என்னன்னா, மற்ற அப்ளிகேஷனை எல்லாமே டேட்டா சேவர் பண்ணுற ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத ப்ளே ஸ்டோரில் டேட்டா சேவ் பண்ணுற ஆப்ஷனை எனேபிள் பண்ணலை. இந்த ப்ளே ஸ்டோர் மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம எனேபிள் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகிறது ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ். டிஃபால்ட்டாக ஓவர் எனி நெட்வொர்க்குன்னு இருக்கும். இதோட வேலை என்னென்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறப்போ எந்த நெட்வொர்க்கில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓவர் எனி நெட்வொர்க்னா உங்கள் மொபைலில் ஒய்ஃபை கனெக்ஷனில் இருந்தாலும் சரி, மொபைல் டேட்டாவில் இருந்தாலும் சரி, அட் ப்ரெசண்ட் நீங்கள் எந்த நெட்வொர்க்கில் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிடும். ஒய்ஃபை ஒன்லி அப்படின்னா, ஒய்ஃபை ஒன்லினா உங்கள் மொபைல் ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண முடியும். தேர்டா ஆஸ்க் மீ எவ்ரி டைம், இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறப்போ அதுவே கேட்கும், மொபைல் டேட்டாவை இன்ஸ்டால் பண்ணட்டுமா, ஒய்ஃபை கனெக்ஷனில் இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு. சப்போஸ் டு பி நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஒய்ஃபையை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்க் மீ எவ்ரி டைம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. இது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா கணிசமான அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ். நம்மளுடைய மேக்ஸிமம் மொபைல் டேட்டாவை காலியாகிறதுக்கு உண்டான காரணமே இந்த ஆப்ஷன் தான். இதில் ஓவர் எனி நெட்வொர்க் எனேபிள் ஆயிருந்ததுன்னா பாட்டமில் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸுங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்கள் மொபைலில் ஒரு 20 ஆப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணுறீங்களோ இல்லை உங்கள் பர்சனலான ஒய்ஃபையை ஆன் பண்ணுறீங்களோ அந்த டைமு ஒரு 10 அப்ளிகேஷனுக்கு உண்டான அப்டேட் வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் டேட்டா மூலமாகவோ இல்லை அந்த பர்சனல் ஒய்ஃபை மூலமாகவோ நீங்கள் அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அந்த எல்லா ஆப்ஸையும் அப்டேட் பண்ணி வச்சிரும். ஸோ இது மூலமாக சாலிடாக உங்கள் மொபைல் டேட்டாவோ பர்சனல் ஒய்ஃபையோ ஒரு 500 to 750 மெகாபைட் வரைக்கும் காலி ஆயிரும். அதனால் டோன்ட் ஆட்டோ அப்டேட்ஸுங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் மொபைல் டேட்டாவை நிறையா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்பை டைப் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கலாம். தேர்டா ஆட்டோ ப்ளே வீடியோஸ். இது எதுக்குன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் என்ட்ரு ஆனப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்பொழுது நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸு அண்ட் டைப் ஆஃப் கேம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது மூலமாகவும் உங்கள் மொபைல் டேட்டா நிறைய செலவாகும். ஸோ டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோஸை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சொன்ன செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா ப்ளே ஸ்டோர் மூலமாக காலியாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.